விளையாட்டு காட்டா மருந்து போட்டு விடுற. ஒண்ணு போட வேண்டாம் போமா. டேய் மருந்து போட்டாதான்டா காயம் ஆறும். ஒண்ணு வேண்டாமா, அவர் என்ன தேவையில்லாம என்ன போட்டு அடிக்கிறது, அப்புறம் நீ வந்து மருந்து போட வேண்டியது. ஒண்ணும் தேவையில்ல, எல்லாம் போதும். மருந்து போடாம காயம் எப்படி ஆறும்? ஆறவே வேண்டாம். அப்படியே இருந்தாதான் அவருக்கு அடிச்சடி எப்படிப்பட்ட அடின்னு அவருக்கு தெரியும், வாங்கின அடி எப்படிப்பட்ட அடின்னு எனக்கும் தெரியும். ஏண்டா இப்படி ஆள் அழுக்க முட்டிட்டு என்ன போட்டு சங்கடப்படுத்துறீங்க? ஏண்டா அப்பத்தா கூடயும் தாத்தா கூடயும் போனா அப்ப கோச்சுக்காரு அடிப்பாரு உனக்கு தெரியாதா? அப்புறம் ஏண்டா போன? ஏன்னா அவங்க தனியா அனுப்புறதுல எனக்கு சம்மதம் இல்ல. பேரனா இருந்துகிட்டு அவங்களுக்கு துணையா போறது நல்லதுன்னு நான் நினைச்சேன். நம்ம சௌரியத்துக்காக நாம பார்க்க கூடாது. என்ன ஆனாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம உதவ வேண்டியவங்களுக்கு உதவணும்னு அது இதுன்னு எல்லாம் அப்பா சொன்னதுதாமா. அவரு சொல்லி கொடுத்ததை நான் செஞ்சேன். ஆனா அவரு அதுக்காக என்ன போட்டு அடிக்கிறாரு. நான் பாடத்தை ஒழுங்கா தான் படிச்சிருக்கேன், அவர் தான் தப்பான பாடத்தை சொல்லி கொடுத்திருக்காரு. சரிடா, அப்பா குணம் தான் உனக்கு தெரியுமே. வா மங்களா, வாங்க தம்பி. வாங்கத்த, வாங்க மாமா. என்ன புதா, ரொம்ப அடிச்சிட்டாரா? அப்பா அடிக்கிறது ரொம்ப கம்மிங்கிறதுலாம் இல்ல மாமா. நடந்தது தப்போ இல்லையோ, தப்பு சின்னதோ பெருசோ, எப்பவும் ஒரே மாதிரி ஒரே அளவா தான் அடிப்பாரு. ஏன்க்கா மச்சான் அப்படி பண்ணிட்டு இருக்காரு? என்னங்க அவன் அண்ணன் கிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்கான், அப்ப அண்ணனுக்கு கோவரதா? ஏய், உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றதை நினைச்சிட்டு பைத்தியமா பேசிட்டு இருந்த வாயில கண்டபடி வந்துடும், அப்புறம் வருத்தப்படாத. அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? உங்க அப்பா அம்மா கூட துணைக்கு போனா அவ்வளவுதானே. தப்பு பண்றப்ப அடிக்கலாமாங்களா? தப்பு கிடையாது. ஆனா அவன் பண்ற நல்ல விஷயத்துக்கு சும்மா சும்மா போட்டு அடிச்சிட்டு இருந்தா நாளை போய் அவன் எப்படி நல்ல விஷயம் பண்ணுவான்? ஏண்டா நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உங்க அப்பா உன்னை அடிக்கிறப்ப வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே, இல்ல வாய் திறந்து கேட்க வேண்டியதானே? தப்பு பண்ணல வாய் கிட்டே பேசுறான்டா, உனக்கு என்ன கேடு? என்னங்க என்னங்க எங்க அண்ணனுக்கு எதிராக அவனை தூண்டி விடுறீங்களா? தூண்டி விடுறனா? ஏய் இங்க பார், உன்னை கட்டிட்டு பல நேரம் மாரடிக்கிறேன்னு எனக்கு தோணும். அப்படி எனக்கு தோணுறது தப்பு இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்காத. வாய் மூடிட்டு அமைதியா இருக்கியா? ஏங்கா அவன் தான் வாயில்லாத பூச்சி, தோளுக்கு மேல வளர்ந்த பையன் அடிக்கிறது தப்புன்னு நீங்களும் மச்சான் கிட்ட சொல்லக்கூடாது? என்ன தம்பி நீங்க இங்க உள்ள நிலைமை உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்றதே அவர் கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? கோபம் வந்துச்சுன்னா தெய்வமே வந்து சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. அடிச்சது கூட பெரிய விஷயம் இல்ல மாமா. அப்பா கிட்ட அடி வாங்குறது எனக்கு பழக்கமான விஷயம் தான். பொய் சொல்லிட்டு போனதுக்காக அப்பா என்ன அடிப்பாருன்னு தெரியும். ஆனா நேத்து ராத்திரி வீட்டுக்குள்ள நுழைஞ்ச போய் என்ன அடிப்பாருன்னு எதிர்பார்த்த மாமா. அப்பா அவர் அடிக்கல, என்ன சீராட்டி பாராட்டி படுக்க வச்சுட்டாரு. இன்னைக்கு அவர் என்ன அடிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை கூட்டிட்டு போய் எல்லாரும் முன்னாடியும் ரோட்ல வச்சு அடிச்சிட்டாரு. எதிர்பார்த்த நேரத்துல அடிக்காம எதிர்பாராத நேரத்துல அடிச்சது தான் மாமா எனக்கு ரொம்ப வலிக்குது. என்ன ஒரு பலியாடு மாதிரி சிங்காரிச்சு கூட்டிட்டு போய் பல பேர் பார்வையில அடிச்சு கூட்டிட்டு வராரு மாமா. எதிர்பார்க்காத நேரத்துல பின்னாடி அடிக்கிறது ரோஹித் மாதிரி பொறுக்கி பையனா பண்ணலாம். உன்ன எதுக்கு அடிச்சாருன்னு எனக்கு புரியல. இதுல என்ன நியாயம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. சரி விடுங்க, அண்ணன் எங்க அப்பா அம்மாக்கு நல்ல உரைக்கணும்ன்றதுக்காக அவங்க முன்னாடி கொண்டு போய் அடிச்சிருப்பேன். ஏய் விட்டான்னு வச்சு சுத்திட்டு போய் விழுந்துருவேன். அப்பா அம்மாக்கு உரைக்கணும் இவனை போட்டு அடிச்சாராம். ஏன் உங்க அண்ணனுக்கு உரைக்கணும் உன்ன போட்டு உரைக்கட்டுமா? உங்க அண்ணன் ஒத்து போறா இல்ல நீ ஒத்துப்பியா? பேசுற பாரு பேச்சு நல்லா. என்ன மாப்ள, எனக்கு என்ன உரைக்கணுங்கிறீங்க? எதுக்காக மச்சான் அமுதனை நடு ரோட்ல வச்சு அடிச்சிருக்கீங்க? அது வயசு பொண்ணுக்கு முன்னாடி புத்தி வர்றதுக்காக அடிக்கணும்னு ஆகி போச்சு. அதுக்கப்புறம் எந்த இடத்துல யார் நிக்கிறாங்கன்னு பார்த்து அடிக்க முடியுமா? புத்தி வரன்றதுக்காக அடிச்சிங்களா? அப்படி என்னங்க புத்தி கேட்ட காரியம் பண்றான் அவன்? அதை முதல்ல சொல்லுங்களேன் கேட்டுப்போம். பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டுக்காக விழுப்புரம் போறேன்னு போய் சொல்லிட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு துணையா திருச்சி போயிருக்காங்க அவன். எங்க அது என்ன பெரிய தப்பா? துணைக்கு தானே போனா? அது உங்க அப்பா அம்மாவோட துணைக்கு தானே போனா? வேற தப்பு தண்டை பண்ண போலயே. இன்னைக்கு இதை விட்டா நாளைக்கு அதுக்காகவும் போவாங்க அவன். இந்த பாருங்க மச்சான், தப்பு தண்டை பண்ற பையனா தான் அவன் உங்க பைக் திருட்டு தரமா எடுத்துட்டு அவன் வேற எங்கேயோ போயிருப்பான். அதை விட்டுட்டு கையில அசிங்கப்படுத்துற அந்த ரோஹித் பையனை தேடி போய் அடிச்சிருக்க மாட்டான். புரிஞ்சுக்கங்க. என்கிட்ட ஏன் சொல்லிட்டு போல, என்கிட்ட ஏன் போய் சொல்லிட்டு போகணும்? அதான் என் கேள்வி. ஆமா, எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்ற அளவுக்கு உங்க பையனுக்கு நீங்க சுதந்திரமா உரிமை கொடுத்து வச்சிருக்கீங்க. ஏதோ அடிமை வேற தானே வச்சிருக்கீங்க. அதுக்காக அவனா முடிவு எடுப்பானா? ஏங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்க வயசுல இருக்கிறப்ப யாரை கேட்டு நீங்க எல்லா முடிவு எடுத்தீங்க? நீங்க எடுத்த எல்லா முடிவு நடவடிக்கை கரெக்டா தானே இருந்துச்சு. அப்ப உங்க புள்ள எடுக்கிற நடவடிக்கை முடிவும் கரெக்டா தானே இருக்கும். அந்த நம்பிக்கை உங்க புள்ள மேல உங்களுக்கு இல்லையா? அப்ப என்னங்க அப்பா நீங்க? சரி எல்லாம் விடுங்க மச்சான், அவன் போய் சொல்லிட்டான். அதுக்கு நீங்க அவன் அடிச்சு தண்டனை கொடுத்து திருத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது வீட்டுல வச்சு பண்ணிருக்கணும். அது என்னங்க ரோட்ல கொண்டு போய் எல்லாரும் முன்னாடியும் அது வயசு பொண்ணுங்க முன்னாடி அடிக்கிற பழக்கம்? என்ன கடை வெட்ட நடத்துறீங்க? உங்களுக்கு புரியாதுங்க இதெல்லாம். இவனை தூண்டி விட்டு கூட்டு போனதே எங்க அம்மாவும் எங்க அப்பாவும். இவனை இங்கேயே வீட்டுக்குள்ள வச்சு அடிச்சா அவங்களுக்கு எப்படிங்க புத்தி வரும்? அதான் அங்க கூட்டி போய் வச்சு அடிச்சேன். என்ன மீறி என் புள்ளைய சொந்த கொண்டாடுறதுக்கு அவங்க யாருங்க? அவங்க யாரா? அவங்க யாருன்னு கேக்குற அவங்க சொத்து மேல எதுக்கு நீங்க உரிமை கொண்டாடுறீங்க? அவங்களும் உங்க பிள்ளைக்கு எந்த உரிமை இல்லைன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படிங்க அவங்க சொத்து மேல நீங்க உரிமை கொண்டாடுறீங்க? எந்த இடத்துல நான் இது? இத பாருங்க, என்னோட மனநிலை என்னன்னு உங்களுக்கு புரியல. இவ்வளவு நாள் கழிச்சு எங்க அப்பா வந்திருக்காருன்னு நான் பிரியமா தான் இருந்தேன். எங்க அப்பா மேலேயே எங்க அம்மா மேலேயே எனக்கு மன வருத்தம் வந்தது காரணம் நீங்க நினைக்கிற மாதிரி சொத்து பிரச்சனை இல்ல. உங்க மக கையில இன்னைக்கு காலையில வரைக்கும் தொடர்ந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கானே அந்த பொறுக்கி பையன் ரோஹித். அவனை இவங்க ஆதரிக்கிறாங்கன்ற கோவம் தான். அவனை எப்படிங்க இவங்க உள்ள விடலாம்? அவன் என்ன கொஞ்சம் நெஞ்ச கொடுமையா பண்ணிருக்கான் நம்ம கையிலுக்கு. இவ்வளவுக்கு அப்புறமா அவனை காப்பாத்துறதுலயே அவங்க குறியா இருக்காங்கன்னா அவங்க மேல கோவப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? அதான் இங்க பிரச்சனை. அந்த பேரன் தான் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பேரன் எதுக்கு துணை கூப்பிடுறாங்க? இந்த பாருங்க மாப்ள, உங்க மகளுக்காக அவங்களோட சண்டை போட வேண்டியது இப்ப நீங்க. ஓஹோ சரி. ஆனா நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா சண்டை போறேன்னு நீங்க வந்து என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன மங்களா,
மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் எடுத்து சொல்ல மாட்டியா நீ? கூப்பிடுங்க ஜட்ஜம்மா வந்து நியாயம் சொல்லிட்டு போவாங்க. ஏங்க உங்க அம்மாவும் அப்பாவும் ரோகித்தை கூப்பிட்டு கொஞ்சம் நாங்க ஆதரிக்கிறாங்க சொல்றதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. அவன் அந்த வீட்டுல இருக்கிறத நான் பார்த்தேங்க. ஏங்க ரோகித் சுத்த ஃப்ராடு. அவன் ஒரு பொறுக்கி. எல்லா வீட்டுக்குள்ள தான் அவன் நுழைஞ்சிட்டு இருக்கான். ஏன் முன்னாடி என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அதுக்காக அவன் உங்க தங்கச்சி தான் உள்ள விட்டான்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? இங்க பாருங்க வச்சா உங்க அம்மாவும் அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி ரோகித்தை ஆதரிக்கிறதா இருந்தா எதுக்கு இப்ப அவங்களே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க? அதை யோசிச்சு பார்க்க வேண்டாம் நீங்க? அது என்ன டிராமான்னு தெரியலங்க. ஆனா ஒண்ணுங்க, இந்த புகார் அது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக போறது இல்ல. நீங்க வேணா பாருங்க, அந்த பையன் எந்த சேதாரம் இல்லாம வெளில வந்துருவான். எழுதி வச்சுக்கோங்க. பாருங்க ஏங்க, மச்சான், இப்ப நீங்க 2 பேரும் இத பத்தி பேசி என்னங்க பண்ண போறீங்க? தேவையில்லாம உங்களுக்குள்ள வாக்குவாதமும் மனக்கசப்பும் தான் வரும். இதோட விட்டுருங்களேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான்க்கா. செஞ்ச தப்ப உணர்ந்து அதை திருத்திக்கணும்னு நினைக்காதவங்கிட்ட பேசி எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வரேன்க்கா, வரேங்க. உனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றேன். நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். இல்ல மாமா, அந்த அளவுக்கு அடி ஒன்றும் பெருசா இல்ல. சரி, என்ன தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரியா? பாத்துங்கக்கா, பாத்துங்க. ஏய் வா. வர நீ வரேண்ணே, வரேன்டா. டேய் மச்சி, உங்க அப்பா வந்துருவாருல? டேய், என் விஷயத்துல எங்க அப்பா டிலே பண்ண மாட்டாரா, கரெக்டா வந்துருவாரு. மச்சி, உன்ன எடுக்குமோ என்னையும் வெளியே எடுத்துட்டு சொல்றா ப்ளீஸ்டா. பின்ன என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வரல வந்திருக்க, உன்னை கழட்டி விட்டுட்டு நான் மட்டும் தனியா போயிடுவேன்னு நினைச்சியா? அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்டா. எனக்கு என்ன வருத்தம்னா, உங்க அப்பா இந்த ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருந்தோம், நமக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாம விட்டுட்டாரேன்னு தான். டேய், நடவடிக்கை எடுத்தாவன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லும்போது அதை மீறி எங்க அப்பாவால என்னடா பண்ண முடியும்? டேய், ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிட்டா என்ன வேணாலும் செய்யலாம்டா. உங்க அப்பா நினைக்கல. சரி விடு, நம்ம பாத்துக்கலாம். நான் அதுக்காகலாம் உன்னை விட்டுட்டு போயிட மாட்டேன்டா. எங்க அப்பா வரும்போது உன்னையும் ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு தான் போவேன். சரி மச்சி. ரோஹித், டேய் டாட். என்னடா முகத்துல எல்லாம் காயம் இப்படி அடிச்சிருக்காங்க உன்ன? ஆமா டேடி, ரொம்ப அடிச்சிட்டாங்க டேடி. சார், என்ன சார் பிரச்சனை? எதுக்காக என் பையனை பிடிச்சி வச்சிருக்கீங்க? அதான் உங்க பையன் போன்லயே சொன்னானே சார், அத்துமீறி ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற ஒரு வயசு பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கான். சார், அந்த வீடு யார் வீடுன்னு தெரியுமா உங்களுக்கு? என் தங்கச்சி வீடு சார். என் பையன் அவங்க அத்தை வீட்டுக்கு போறதும் அத்தை பொண்ணு பார்த்து பேசுறது குத்தமா? அது அவன் என்ன நோக்கத்தோட போனான்றது பொறுத்தது. அப்படி என்ன சார் அவன் தப்பான நோக்கத்தோட போயிட்டான்? நீங்க யாரு? நான் இவங்களோட வக்கீல் சார். சார், இந்த பையன் ஏற்கனவே அந்த பொண்ணு கிட்ட ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி ஊரே ஒண்ணு கூடி இவங்களை அடிச்சிருக்கு. அந்த வீட்டுக்கு அந்த பையனுக்கு ஒத்து வரலன்றப்ப ஏன் சார் இவன் அங்க திரும்ப திரும்ப போனோம்? சார், அவன் திரும்ப திரும்ப போறான் வர்றான் அதெல்லாம் விட்டுடுங்க. தப்பான நோக்கம்னு சொன்னீங்க, அது என்ன? அவன் வீட்டுக்குள்ள போய் ஏதாவது தப்பு செஞ்சாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சீங்களா? யாரையும் விசாரிக்காம விட்டுற மாட்டோம், எல்லாரையும் விசாரிப்போம். இப்பதானே சார் புகாரே வந்திருக்கு, இனிமே தான் எல்லாத்தையும் செய்யணும். என்னென்ன சார்ஜ் சார்? அத்துமீறி உள்ள நுழையிறது, பொண்ணை கேலி பண்ணி கமெண்ட் அடிக்கிறது, இதானே சார்? ஆமா. இது எல்லாம் பைலபிள் செக்ஷன் தான் சார். உள்ள புடிச்சு ரிமாண்ட் பண்ற அளவுக்கு பசங்க ஒன்னும் பெரிய குற்றம் பண்ணிரல சார். அதனால விட்டுடுங்க சார், பாத்துக்கலாம். என்ன விளையாடுறீங்களா? எஃப்ஐஆர் எல்லாம் போட்டாச்சு, அதெல்லாம் விட்டுற முடியாது. என்ன சார் இவர் இப்படி பேசுறாரு? ஹலோ இன்ஸ்பெக்டர், யாரு சொன்னா விடுவீங்க சொல்லுங்க, அவங்கள வச்சு சொல்ல வைக்கிறேன். ஐஜி சொன்னா ஓகேவா உங்களுக்கு? சும்மா துள்ளாதீங்க சார். ஹலோ, யார பார்த்து துள்றேன்றீங்க? நான் யார் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே, ஆனா புகார் கொடுத்தது உங்க அப்பா. நீங்க பெரிய ஆள்னா அவர் நிச்சயமா உங்களோட பெரிய ஆளா தான் இருக்கணும். இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, பாத்துக்கலாம் சார். இன்ஸ்பெக்டர், எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா என்ன? பெயிலபிள் செக்ஷன் தானே. விசாரணைக்கு கூப்பிடும் போது மட்டும் வரணும்னு சொல்லி ஸ்டேஷன் ஜாமீன்ல விட்டுடுங்க. அவ்வளவு ஈஸியா எப்படி சார் விட முடியும்? அப்புறம் புகார் கொடுத்தவங்களுக்கு நானா பதில் சொல்றது? சார், நான் என்ன இல்லீகலாவா பசங்களை ரிலீஸ் பண்ண சொல்றேன்? சட்டப்படி உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதை பயன்படுத்தி தானே ரிலீஸ் பண்ண சொல்றேன். ரிலீஸ் பண்ணுங்க சார். அப்படி இல்லைன்னு வைங்க, புகார்தாரருக்கு நீங்க சாதகமா செயல்படுறீங்கன்னு சொல்லி நான் வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். சார், எதுக்கு சார் இந்த பிரச்சனை எல்லாம்? அவங்க ஜாமீன்ல தானே கூட்டு போறோம்னு சொல்றாங்க. விட்டுலாமே சார், என் பையன் வேற மாடிக்கிட்டான். கொஞ்சம் மனசு வைங்க சார். எழுதி வாங்கிட்டு அனுப்புங்க. இந்த கேஸ் வரும்போது தலைவலி கேஸ்னு எனக்கு தெரியும். போங்க சார், போய் எழுதி கொடுத்துட்டு பசங்களை கூட்டிட்டு போங்க. வாடா ரோஹித், ஃபோன் டாட். எடுத்துக்கடா. மாமா, நிமோ என்னாச்சு? ஒன்னும் ஒத்து வர மாட்டேங்குது சம்மு. என்னவா? கண்டவங்க எல்லாம் வந்து தங்குறதுக்கு என்ன சத்திரமா சாவடியான்னு கேக்குது.
காசு கூட வாங்கி தரேன்னு காசாசை கூட காட்டி பார்த்துட்டேன், மசியவே மாட்டேங்குது. இதெல்லாம் வம்பு பிடிச்ச விவகாரம். ஓடி வந்தவங்களை தங்க வச்சா நாளைக்கு தேடி வரவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கேக்குது. நம்மள தேடி வந்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யலனா நமக்கு யார் நாளைக்கு உதவி செய்வான்னு கேட்டா அப்ப நீயும் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்குவியா? காலை பிடிச்சு அடுப்புல வைப்பேங்குது. அதுக்கு மேல பேசுறதுக்கு தெம்பு இல்லாம சரி போய் தொலை சனி என்ன வந்துட்டு. ஐயோ இப்போ என்னடா பண்றது? ஏமா பதற? ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். எப்படின்னா அத பாட்டி ஒத்து வர மாட்டாங்களே. பாட்டி ஒத்து வர மாட்டாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் நிம்மு போயிட்டு வரதுக்குள்ள வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் போட்டு வச்சிட்டேன். வேற எங்கேயும் தங்க வைக்க போறியா சம்மு? காசு கேட்பான், தருவியா? அதுக்கும் பாட்டிக்கிட்ட தான் போய் நிக்கணும். 10 பைசா தராது பாட்டி. அப்போ எங்க தான் தங்க வைக்கிறது? நம்ம வீட்ல தான். அதுக்கு தான் பாட்டி ஒத்துக்க மாட்டேங்குது. பாட்டிக்கு தெரிஞ்சு தங்க வச்சா தான் ஒத்துக்கணும். பாட்டிக்கு தெரியாம தங்க வச்சிட்டா எப்பறா வீட்ல இருக்கவங்களுக்கு தெரியாம எப்பறா அதே வீட்ல தங்க முடியும்? நானும் அதே வீட்ல தானே இருக்கிறேன். பாட்டி எப்படி உஷார் பண்றாங்கறது எனக்கு தெரியும். வீட்ல ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்லயே உங்களை தங்க வச்சு நீங்க இருக்கிறதோ சாப்பிடுறதோ நானும் நிம்முவே பாத்துக்கிறோம். ஆனா பாட்டிக்கு தெரியாம உங்களை பகல்ல கூட்டு போக முடியாது. அதனால ராத்திரி வரைக்கும் பொறுமையா இருந்தா ஆகணும். எங்களால உங்களுக்கு கஷ்டம், ஆனா இன்னைக்கு வேற வழி இல்லனே. ஆமா, உங்க கஷ்டத்தை விடவா என் கஷ்டம் பெருசு. விடுமா சமு, நான் உன்னை சொல்லட்டாடா? சொல்லு. இல்ல 2 பேரையும் உங்க வீட்ல ஒளிச்சு வச்சு சாப்பாடு கொடுத்து பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. அதுக்கு இல்ல எனக்கு கூட தங்கறதுக்கு இடம் வேணுங்கிறது அவசியம் இல்ல, நான் சமாளிச்சுப்பேன். ஸ்ரேயாவை மட்டும் தங்க வச்சிட்டீங்கன்னா போதும்டா. என்னடா முட்டாள் மாதிரி பேசுற? உன்னை நம்பி வந்த பொண்ணு உன்னை விட்டு எப்பறா தனியா இருப்பா? அதுக்கு இல்லடா. ஆமாண்ணே, ஒளிச்சு வச்சு சமாளிக்கிறதுன்னு ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆளை ஒளிச்சு வைக்கிறதுக்கும் 2 ஆளை ஒளிச்சு வைக்கிறதுக்கும் என்னென்ன பெரிய வித்தியாசம்? கரெக்டா சொன்னமா. இல்ல உங்களை கஷ்டப்படுத்துறோமேனு சங்கடமா இருக்குடா. இதெல்லாம் நீ பேசாத. நான் உனக்கு உதவி பண்ணுவேங்கிற நம்பிக்கையில தானே கிளம்பி என்னைய பார்க்க வந்த. அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்த வேணாமா? அதுதானே நட்பு. எனக்கு இந்த ஊர்ல வேலை மட்டும் வாங்கி கொடுற சமு, அதுக்கப்புறம் நான் தனியா ஒரு இடம் பார்த்துட்டு ஸ்ரேயா அங்க கூட்டிட்டு போயிடுறேன்டா. சரிடா, பொறுத்தவன பிரியாணி திங்க முடியுமா என்ன? இரு, இப்போதைக்கு தங்கறதுக்கு வீடு, அப்புறம் வேலை, அதுக்கப்புறம் வாடகைக்கு வீடு எல்லாம் நான் பண்ணி தரேன். ஓகேவா? அது வரைக்கும் இவங்க எங்க சமூகம் இருப்பாங்க? நம்ம ஊர்ல கோயிலுக்கா பஞ்சம். அப்படியே ஒரு ரவுண்டு போனா ராத்திரி ஆயிடுது. தனியாவா? ஏண்டா அந்த பொண்ணே தைரியமா வந்துரும் போல இருக்கு. நீ ஏன்டா இவ்வளவு பயப்படுற? அவளுக்காக தாண்டா பயப்படுறேன் சமு. உன்னை நம்பி வந்தவங்களை நீ எப்படி கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறியோ, என்ன நம்பி வந்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்க கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன்டா. வயசு பொண்ணையும் பையனையும் எங்கேயாச்சும் தனியா பார்த்தா எந்த யோசனையுமே இல்லாம அவங்கள வெட்டி போடுற அளவுக்கு ஜாதி வெறியும் மத வெறியும் ஏறி போயிருக்கிற காலம்டா இது. அந்த பயம் தாண்டா இது. அண்ணன் சொல்றதும் சரிதான் சமு. சரி, அப்ப நைட் வரைக்கும் எல்லாம் ஒண்ணா இருந்துருவோம். டேய் ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏமா நீ உனக்கு லவ் யூ சொல்லும்போது கூட தேங்க்ஸ் தான் சொன்னானா என்ன? ஏய் ஹன்சி, இங்க இருக்கியா? மண்ணுல என்ன பண்ற? நானும் பெருமாள் அண்ணாவா மண்ணுல மண் போய் கண் தோண்டி பார்க்க. யோச்சி எழுந்துரு, டர்ட்டி எல்லாம் பண்ணாத. பாரு கையெல்லாம் எவ்வளவு மண்ணு. மண்ணுல விளையாடினா ஸ்கின் டிசீஸ் வரும். சுத்தம். பாப்பா படிச்ச பொண்ணா இருந்து நீயே இப்படி சொல்லாமா பாப்பா? மண்ணுல கை வச்சு விளையாடாதான் சோறே வரும். மண்ணு மருந்து பாப்பா. விளையாடும் போது அடி பிடிச்சுன்னு வைய, நாங்கெல்லாம் எங்க ஊர்ல என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஒரு கை மண்ணு அள்ளி அப்படியே நைஸா ஜலிச்சு பட்டுன்னு காயத்து மேல அடிச்சிருவோம். அது நல்லா இருக்கும். அட போங்கண்ண, இங்க இருந்து போனது ஹன்சிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அம்மா என்னதான் திட்டுவாங்க. ஹன்சி வா, கை கழுவலாம். பாப்பா கிளம்புறோமா? ஆமா அண்ணா, டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் பால் கொள்ளுக்கடை செய்யணும்னு சொல்லி பாட்டி அம்மா மாவு திரிக்க மிஷினுக்கு போயிருக்காங்க. பாட்டி அம்மா வர வரைக்கும் அதுக்காக உட்காந்துட்டு இருந்தா லேட் ஆயிடும்னு. ரோஹித் வேற பாத்துட்டு போயிருக்கான். 10 வச்சிருவானு பயமா இருக்கு. அதனால தாத்தா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடலாம். இல்ல, பால் கொழுக்கட்டை எல்லாம் சாப்பிட்டதே இல்ல. எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம்னு நினைச்சேன். சரி விடு, இன்னொரு தடவை வரும்போது பாத்துக்கலாம். வடச்சலா ஹன்சி. பெருமாள், நான் வந்த உடனே கேட்கணும்னு இருந்தேன். ஸ்ரேயாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்ல தாத்தா. ஸ்ரேயாவை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு. எந்த ஒரு முடிவையும் பட்டுன்னு எடுத்துருவா. இந்த தடவை எனக்கு போன் கூட பண்ணாதுதான் எனக்கு கவலையா இருக்கு. வயசு பொண்ணு, அவ கஷ்டப்பட்டுற கூடாதுமா. உங்க அப்பா இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்காருன்னு தெரியல. 2 பேரையும் வீட்டோட சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு என்னென்னமோ பண்றாரு. இப்ப எங்க இருக்காருன்னே தெரியாம இருக்க. அதுதான்மா டேஞ்சர். அம்மாவுக்கு அதே கவலை தான் தாத்தா. அவ இதோட வேற எங்கேயோ ஓடி போயிட்டா, இனிமே வரமாட்டான்னு அம்மா அழறாங்க. ஏன் தாத்தா நம்ம குடும்பத்துல இருந்து ஒவ்வொருத்தரா வெளியில போறாங்க? முதல்ல நீங்க, இப்ப ஸ்ரேயாக்கா. ஏன் தாத்தா பிரிஞ்சிருக்கோம்னா நாம மொத்த குடும்பமும் சீக்கிரமா சேர போகணுதாமா அர்த்தம்மா. அவ்வளவுதான். சரி தாத்தா, நாங்க கிளம்புறோம். இருமா, அம்மாச்சி வந்துட்டுமே. இல்ல தாத்தா, அம்மாச்சி வர வரைக்கும் காத்துட்டு இருந்தா லேட் ஆயிடும். அப்புறம் பிரச்சனை ஆயிடும். நாங்க கிளம்புறோம் தாத்தா. சரிதான் நீ சொல்றதும். அகஸ்டியம் ஒரு முரடன், ஹன்சிகா வேற கூட்டிட்டு வந்திருக்க. நீ கிளம்புமா. அம்மாச்சி வந்தா நான் சொல்றேன். உங்களுக்காக ஏதோ பலகாரம் பண்றதுக்கு மாவு திரிக்க போய் பால் கொழுக்கட்டையா? அதான் நீங்க சாப்பிடாம போயிட்டீங்களேன்னு வருத்தப்படுவா. இன்னொரு முறை வரும்போது சாப்பிட்டுக்கலாம்.
வா கேசவ். என் பையனை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வரவேற்கிறீங்க, எப்படிப்பா? நீ என் வீட்டுக்கு வந்திருக்க. வீட்டுக்கு வந்தவங்களை வரவேற்கிறது நம்ம பண்பாடு. உனக்கு கூட சின்ன வயசுல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது நம்ம வழக்கம். உன் பையன் தப்பு பண்ணிருக்கான்ப்பா. தப்பு பண்ணவனுக்கு புத்தி வரணும், அவனை தண்டிக்கணுங்கிறது ஒரு நியாயம். அதுக்காக அவனை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண. இதுல என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனையா? என் பையன் உங்களுக்கு பேரன் இல்லையா? சொந்த தாத்தாவா இருந்துட்டு பேரன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. அவன் பிரச்சனை பண்ணது என் பேத்திக்கிட்ட. பலமுறை எடுத்து சொல்லி அவன் கேட்கல. இரும சொல்லி பிரயோஜனம் இல்லங்கிறதுக்காகத்தான் அடுத்த கட்ட நடவடிக்கையா போலீஸ்ல புகார் கொடுத்தேன். அப்படி என்னப்பா பிரச்சனை பண்ணாம? அந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுத்தானா இல்ல கெடுத்துட்டானா? இல்ல இல்ல. ஏண்டா ஒரு பொண்ணுகிட்ட இதெல்லாம் பண்ணாதான் பிரச்சனையா? அந்த அளவுக்கு நியாயம் மறத்து போச்சா உனக்கு? டேய், வீட்டுல ஒரு பொன் குழந்தையை வச்சிருக்கடா. தேவையில்லாம என் பொண்ணு எதுக்குப்பா இழுக்கிறீங்க? இந்த பிரச்சனை பத்தி பேசுங்க. எதுக்காக இவன் மேல புகார் கொடுத்தீங்க? புகார் கொடுக்கிற அளவுக்கு இவன் பண்ண தப்பு என்ன? இவன் கையில தொந்தரவு பண்ற நோக்கத்தோட அத்துமீறி அந்த மங்களா வீட்டு உள்ள நுழைஞ்சிருக்கான். என்னப்பா இது கேனத்தனமா இருக்கு? அது என்னப்பா அத்துமீறி நுழைகிறது? அந்த வீடு யாருது? உங்க பொண்ணு மங்களா வீடு, இவனோட அத்தை வீடு. அந்த பொண்ணு கையில இவனோட முறை பொண்ணு. மாமா பையன் அத்தை வீட்டுக்கு போய் அத்தை பொண்ணு பாத்துட்டு வர்றது உங்க அகராதில அத்துமீறதா இல்ல தொந்தரவு பண்றதா? என்ன கேசவ திடீர்னு அத்தை மாமா முறை பையன் முறை பொண்ணு உறவு முறையெல்லாம் கொண்டாடுற? அப்ப துரை உன் தம்பியாவும் மங்களா உன் தங்கச்சியாவும் ஆயிட்டாங்களா? அப்ப சொத்துல பாதி பங்கு அவங்களுக்கும் கொடுத்துடலாம் இல்லையா? அப்பா தேவையில்லாம அதையும் இதையும் முடிச்சு போடாதீங்க. தேவையில்லாமங்கிற யார் தேவைடா? உன் தேவையா என் தேவையா? இல்ல எல்லா பொறுக்குத்தனமும் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நிக்கிறானே இவன் தேவையா? ஏண்டா பிரச்சனை இல்லைன்னு தப்பிக்கணும்னா உடனே அத்தை மாமா சொந்த பந்தம் உறவு முறையில கொண்டாடுறீங்க. அதுவே உங்களுக்கு சொத்துல பங்கு வேணும்னா தூக்கி போட்டுருவீங்களா சொந்த பந்தம் எல்லாத்தையும்? சொந்த பந்தம்லாம் உங்க தேவைக்கும் சுயநலத்துக்கும் தான் இல்லையா? பிரச்சனை திசை திருப்பாதீங்க. சரி, இவன் தப்பே பண்ணிருக்கட்டும். அதுக்காக பேரன் கூட பார்க்காம இவன் மேல போலீஸ்ல புகார் கொடுப்பீங்களா? அயோக்கியத்தனம் பண்றவன் மகனா இருந்தானே பேரனா இருந்தானே. இன்னொன்னு சொல்லவா உனக்கு? இதே தப்ப வேற எவனாவது பண்ணியிருந்தான்னா நான் போலீஸ்க்கு போயிருக்கவே மாட்டேன். ஊர்ல இருக்கிறவங்க அடிச்சு அடியே போதும்னு விட்டுருப்பேன். ஏன்னா அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவன் திருந்தணும், அவன் நல்லவன் ஆகணும், அந்த அவசியமே எனக்கு இல்லடா. ஆனா இவன் விஷயம் அப்படி இல்லடா. இவன் என் பேரன் ஒரு அயோக்கியனா இருக்கிறத என்னால் சகிச்சுக்க முடியாது. அவனை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்குடா. அதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்வேன்டா. போலீஸ்க்கு போன அவன் தெரிஞ்சிருவானா? கரெக்டரா? அப்படியே தான்டா நான் நினைச்சேன். அதனால தான்டா எந்த நடவடிக்கை எடுக்காம இருந்தேன். இவன் மேல கண்டிச்சு பார்த்தேன், தண்டிச்சு பார்த்தேன், புத்தி சொல்லி பார்த்தேன். திருந்தலையாடா. யாரையாவது மதிச்சானாம? பெத்த தாயை மதிச்சானா? ஏன் உன்னை மதிச்சானா? தருதலையே வளர்ந்து நிக்கிறான். இவன் தரதலையே வளர்ந்து நிக்கிறதுல எனக்கும் பொறுப்பு இருக்குடா, உனக்கும் பொறுப்பு இருக்குடா, ஆர்த்திக்கும் பொறுப்பு இருக்கு. ஏன் நம்ம எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு. இவனை திருத்துற பொறுப்பு நமக்கு தானடா இருக்கு. இவன் தப்பான ஆளா வளர்ந்து நிக்கிறது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லதா? இவனை திருத்துற பொறுப்பை நம்ம சேர்ந்தது இல்லையா? இவனை திருத்தறதுக்கு நானும் ஆர்த்தி எடுத்த எந்த நடவடிக்கையும் சரிப்படலடா. நீ எந்த நடவடிக்கையும் எடுக்க. அதனால தான் வேற வழி இல்லாம போலீஸ்க்கு போன புகார் கொடுத்தேன். ஆனா அதையும் பிரயோஜனம் இல்லாம ஆக்கிட்டேடா. அவனை உள்ள வச்சிருக்கணும்டா நீ. அவன் ஜெயிலுக்கு போயிருக்கணும். அப்பதான் அவனுக்கு புத்தி வந்திருக்கும். போதும்பா போதும். அவன் என் புள்ள. அவன் ஜெயிலுக்கு போறது நான் சகிச்சுட்டு இருக்க முடியும் நினைக்கிறீங்களா? அப்படி செய்யறதுக்கு நான் ஒண்ணு உங்கள மாதிரி அப்பா இல்ல. தருதல புள்ளையோட அப்பனா அவன் பண்ற அயோக்கியத்தெல்லாம் சகிச்சுட்டு இருக்கிறத விட அவன் ஜெயிலுக்கு போறது சகிச்சுக்கிறது எவ்வளவோ மேல்டா. அவன் திருந்த வாய்ப்பாச்சும் கிடைச்சிருக்கும். நான் ஒண்ணு சொல்லட்டா? நான் அவனுக்கு தீமை செஞ்சுட்டுதான் நீ அவனுக்கு நன்மை செஞ்சுட்டுதான் நினைக்கிறேன். இல்லடா, அது தப்புடா. நான் செய்ய நினைச்சது அந்த நல்லதை நீ கெடுத்திருக்க. அதான் இப்ப நடந்திருக்கு. நீங்க செய்ய நினைக்கிற நல்லது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். என் பையனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என்னையும் அப்படியே ஓரமா ஒதுக்கிட்டு ஒன்றில்லாம பண்ணிட்டு கடைசியில கம்பெனி சொத்து எல்லாத்தையுமே கல்பனா, துரை, மங்களா, அலமேல் இவங்களுக்கு எழுதி கொடுக்கலாம்னு பாக்குறீங்க. அதானே? முட்டாதனமா பேசாத. நீங்க பண்ணதுக்கெல்லாம் வேற என்ன அர்த்தம்? பாருங்க, என் பையனை நுழையக்கூடாதுன்னு சொன்ன இந்த வீட்டுக்குள்ள கல்பனா பசங்களை மட்டும் எப்படி அனுமதிச்சீங்க? அவங்களுக்கு இருக்கிற உரிமை என் பையனுக்கு கிடையாதா? அவங்க மேல இருக்க பாசத்தினால இங்க வந்திருக்காங்கடா. ஆனா இவன் மோசம் பண்றதுக்காக இங்க வந்திருக்கான். அதனால தான் இவன் அனுமதிக்கல. சும்மா ஏதாவது கதை சொல்லிட்டு இருக்காதீங்கப்பா. உங்களோட உள்நோக்கு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா? என்ன சொல்லு. என்ன? என் பையன் உங்களை மதிக்கலன்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் அவன் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல.
அவன் ஏதோ வயசு கோளாறுல சின்ன சின்ன தப்பு பண்ணாங்கிறதுக்காக அவனை மோசமா பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இத்தனை வயசுக்கு மேல ஏன்பா ஏன் உங்களுக்கு இந்த பழி வாங்குற என்னன்னு தான் எனக்கு தெரியல. பாத்துக்கிறேன்ப்பா, பாத்துக்கிறேன். உங்க கிட்ட இருந்து என் பையனை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வரேன். டேய் வாடா. டாட், என்னடா? ஒரு விஷயம் மறந்துட்டேன். என்ன? அதை நான் செஞ்சா நீங்க வருத்தப்பட மாட்டீங்களே? இது வரைக்கும் நீ செஞ்சது விடவாடா? என்னன்னு சொல்லு. இல்ல, உங்க அப்பாவை நான் பேர் சொல்லி கூப்பிட போறேன். நான் போய் கார்ல உட்கார்றேன். பார்த்து கூட்டிட்டு போப்பா. மிஸ்டர் அருணாச்சலம்.